ரிலீஸ் அப்படின்னு சொல்றது ஒரு கலாச்சாரமாக உருவாக போகின்றதா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இதுக்கு மெயினான காரணங்களாக இருக்கக்கூடியது வந்து ஒரு 2 அல்ல 3 காரணங்கள் தான். அதுல முதன்மையான காரணமாக இருக்கிறது வந்து எங்களுடைய நாங்க எல்லாருமே கொண்டாடின மிகப்பெரிய ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க வந்து அஜித் குமார், தளபதி விஜய், அதே மாதிரி தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லலாம். இந்த முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த 3 மிகப்பெரிய ஆக்டர்ஸ்ல வந்து இப்போ நடிகர் அஜித்குமார் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இப்போ அதிகமாக தன்னுடைய ஃபேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார் ரேசிங்கில் தான் அதிகமாக கன்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார். இதனால் வந்து வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படத்தில் மட்டும் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிற காரணங்களால் தலையை எப்படியாவது பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி விரித்தனமாக இருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு வந்து அடிக்கடி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னு தானே. அதனால் வந்து ரீரிலீஸ் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தலையை பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி தளபதி விஜய் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இப்போ ஃபுல்லாகவே சினிமா எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்ஸில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்ஸில் இறங்கி புதிய கட்சியில் ஆரம்பித்து அவர் தடல் புடலாக தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அடிக்கடி தளபதி விஜயை வந்து பார்த்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு திடீரென தளபதி விஜய் நீ பெரிய ஸ்க்ரீனில் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி அதிகமாக ரீரிலீஸ் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தளபதி விஜயை பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தலைவர் ரஜினிகாந்த் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அவரும் வந்து தன்னுடைய வயது மற்றும் முதுமை காரணமாக வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படங்களில் நடித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் அவரை அடிக்கடி பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து ரசித்த ரசிகர்களால் வந்து அவரை 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை புது படங்களில் பார்க்குறதுக்கு வந்து மனசு கேட்கல, எப்படியே பழைய படம்னாலும் பரவாயில்ல போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்காங்க. இது வந்து முதன்மையான மெயினான ரீசனாக இருக்குது. அடுத்தது வந்து இப்போ வரக்கூடிய புதிய இயக்குநர்களில் வந்து இப்போ இருக்கிற ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கதையும் இருக்குது. ஆனாலும் நல்ல இயக்குநர்கள் இருந்தாலும் அதிகமான இயக்குநர்களில் வந்து இப்போ இருக்கிற ரசிகர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறதும் ஒரு ரீசனாக இருக்குது. இதே மாதிரி நிறைய ரீசன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிற காரணங்களால் இந்த ரீரிலீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இனி ஒரு ஃபேஷனாகவே உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறதான் வந்து ஒரு உண்மையான காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி நாங்கள் பார்த்து ரசித்த மிகப்பெரிய ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தளபதி, அதே மாதிரி தலைவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நல்ல பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே அடிக்கடி ஸ்க்ரீனில் வராதது தான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ இப்படியாவது நாங்கள் கொண்டாடின அந்த மிகப்பெரிய அந்த ஆக்டர்ஸ் வந்து அடிக்கடி அவங்களை நாங்கள் பார்த்து திரும்பவும் கொண்டாடணும், அடிக்கடி கொண்டாடி கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ரசிகர்கள் இருக்கிறதால வந்து ரீரிலீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இனி ஒரு ஃபேஷனாகவே உருவாக போகின்றது.